வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் இந்த தீபத்தை பெருமாள் படத்திற்கு முன்பு ஏற்றுங்கள். கோடீஸ்வர யோகம், பணம் பெருகும், கடன் அடையும், குபேர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதம் ஃபுல்லுமே பெருமாளுக்கு உகந்த மாதம். அதுக்காக பெருமாளுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க. இந்த பெருமாளை எப்படின்னா நம்மளுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடியவர். நம்ம என்ன நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்களோ, என் கடன் அடையணும்னா என்ன ஆகணும்? பணம் பெருகணும். அப்போ பணம் பெருக இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க. இது வீட்டில் நீங்கள் எளிமையாக நம்மளுடைய வீடுங்களில் இதை செய்யலாம். இதுக்கு நான் சிகப்பு திரி பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பஞ்சுத்திரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சிகப்பு திரி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சிகப்பு திரி எதுக்காக போடுறோன்னா, அதுக்காக குங்குமத்தில் கலந்து சிகப்பு திரியெலாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அம்மா, இந்த காட்டன் துணி சிகப்பில் இருந்தால் கூட போடலாம். சிகப்பு ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்வத்தை இழுக்கக்கூடியது சிகப்பு. நல்லா கவனித்து பாருங்களேன். செவ்வாடை உடுத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பணம் காசோட நல்லா இருப்பாங்க. சரி, இப்போ இந்த தீபத்தை நான் ஏற்றிடுறேன். இது எங்கே ஏற்றணும் பார்த்தீங்கன்னா, பெருமாள் படம் எப்பவுமே நம்ம வீட்டில் பெருமாள் படம் என்பது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இலை வேணும். கண்டிப்பாக இந்த ஒரு இலையில் இதை எழுதி நீங்கள் இப்படி வைக்கணும். நான் என்னென்ன வீடியோவில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன டவுட்டு கேட்குறீங்கன்னா, இந்த கிழமையில் செய்யலாமாம்மா, அந்த கிழமையில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் இந்த மாதம் ஃபுல்லு எந்த நாள் வேணாலும், இப்போ சனிக்கிழமையில் கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. இப்போ நான் பிரிஞ்சி இலை அதில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் பிரிஞ்சி இலையில் நுனி உடையாதது, கிழியாதது, ஓட்டை விழாததாக தேடி எடுத்து நல்ல இலையாக அந்த நம்ம இதை செய்யும் பொழுது ரொம்ப சுத்தபத்தமாக. ஏன்னா பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்காக நான் தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் போய் தீபம் ஏற்றணும்னு சொல்ல மாட்டேன். குளிச்சுட்டு உடம்பு குளிச்சுட்டு மஞ்சள் நீரை தலையில் தெளிச்சிக்கின்னு போய் ஏற்றுங்க. தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றி வைங்க. காலையும் மாலையும் தீபம் ஏற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் யாரை என்ன பணம் இந்த எனக்கு பணம் தாம்மா பிரச்சனை, என்னை பணத்தை வச்சு தாம்மா என்னை இழிவுபடுத்துகிறாங்க, பணம் இல்லைன்னு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா, அவங்க வசதியாக இருக்கிறாங்கம்மா, ஆனால் நம்மள்ட்ட பணம் இல்லை, நம்மளை மதிக்கிறதே கிடையாதும்மா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் செய்ய பாருங்கள். பெரிய பணக்கார யோகம் கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் ஏற்றினா போதுன்னு சொன்னீங்களேம்மான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஏற்றும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வாரம் நான் புதுசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்க. இப்போ இந்த பிரியாணி இலையில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர் பென்னு வச்சு எழுதுங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் இங்கிலீஷில் எழுத தெரியனாலும் எழுதுங்க, தமிழில். ஏன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்மளுக்கு பேச வரலனா கூட நம்ம தெய்வம் நம்மளுடைய குரல் தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? சிகப்பு பெண்ணில் பணம் வர வேண்டும் அப்படின்ற வார்த்தை, பணம் வேண்டும், கடன் அடைய வேண்டும் அப்படின்ற வார்த்தை. நீங்கள் பணம் வேண்டும் மட்டும் போடுங்க, கடன் தானாக அடைஞ்சிரும். அதுக்கு கீழே ஒரு ஸ்வஸ்திக் சின்னம், கண்டிப்பாக அந்த ஸ்வஸ்திக் சின்னம் அங்கே வேண்டும். நிச்சயமாக அந்த ஸ்வஸ்திக் சின்னம் அந்த எந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைகிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க அவங்க. அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிருக்கிற இடத்த பாருங்களேன், பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு மாதிரி என்னடா இந்த ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண கூட நம்மகிட்ட இப்போ பைசா இல்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காது. இப்போ நான் பணம் வேண்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சேன். இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்ட மறந்துட்டேன். இதான் நான் எழுதியிருக்கிறேன், பணம் வேண்டும், ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டேன் கீழே. அதுக்கு மேலே மஞ்சளில் ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தில் ஒரு பொட்டு வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இலையை இப்போ அந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லைங்களா, அதை எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் செய்யும் பொழுது பூஜை அறையில் கீழே உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், இல்லை நின்றுக்கிட்டும் செய்யலாம். இப்போ நான் அந்த ஒரு டைமண்டு கற்கண்டு காமிக்கிறேன். அது விளக்கில் போடுங்க. ஏன்னா விளக்கில் டைமண்டு கற்கண்டு ப்ளஸ் இன்னொன்று உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது என்னென்னா கல் உப்பு
கல்லுப்பு பார்க்க மகாலட்சுமியின் முழு சுயரூபம் அந்த கல்லுப்பு. அந்த கல்லுப்பு ஒன்று எடுத்து அதையும் நம்ம விளக்கில் போட்டுக்கலாம். கல்லுப்பையும் விளக்கில் போட்டுக்கிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லாமல் வாழ்வாங்க. பச்சை கற்பூரத்தை அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இலையை இப்போ பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுடலாம். திட்டமாக அந்த விளக்குக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். இது நீங்கள் சந்தோஷத்தோட மனசில் ஒரு நிம்மதியோடவும் நீங்கள் இதை செய்யுங்க. பணம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இலைக்கு மேலே அந்த விளக்கு எடுத்து வச்சிடணும். இதில் இதை நீங்கள் செஞ்சாலே போதும், பணம் அருவி மாதிரி கொட்டும்.